அடிக்கடி யூரின் போகணும் போல ஒரு சென்சேஷன் வந்து இருக்கலாம். யூரின்ல தாங்க முடியாத ஒரு கெட்ட வாடை வந்து இருக்கலாம். இப்போ யூரின் போகும்போதோ செமன் எஜாகுலேஷன் போதோ சளி மாதிரியோ குழகுழப்பாகவோ வழவழப்பாகவோ துர்நாற்றத்தோடவோ வலியோடவோ எரிச்சலோடவோ அந்த வெளியேற்றம் வந்து இருக்கலாம். பிறப்புறுப்பு பகுதியில அரிப்போ வீக்கமோ வலியோ எரிச்சலோ அல்லது தடிச்சு போயோ கூட இருக்கலாம். விதைப்பையில அல்லது இடுப்பு பகுதியில வலியோ வீக்கமோ அசௌகரியமோ ஏதாவது இருக்கலாம். அடிக்கடி காய்ச்சல் வர்றது, உடம்பு டயர்ட் ஆகிறது, இந்த அறிகுறிகள் கூட அவங்களுக்கு இருக்கலாம். முக்கியமா எரெக்டைல் டிஸ்பங்க்ஷன் அல்லது ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன் சொல்லுவாங்க. அதாவது விரைப்புத்தன்மை குறைபாடோ அல்லது விந்து முந்துதல் பிரச்சனையோ கூட அவங்களுக்கு இருக்கலாம். ஓகே டாக்டர், எனக்கு இப்ப இந்த பிரச்சனை இருக்கு, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல ஹோம் ரெமிடிஸ் என்னன்றதை பார்க்கலாம். நீங்க நிறைய தண்ணி குடிங்க. அடிக்கடி தண்ணி குடிக்கிறது நல்லது. ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 2ல இருந்து 3 லிட்டர் தண்ணி வரை குடிக்கிறது நல்லது. பர்சனல் ஹைஜீனை மெயின்டைன் பண்ணிக்கணும். அதாவது குளிக்கும் பொழுது ஆணுறுப்பு முன்தோலை பின்னோக்கி இழுத்து முன்னாடி உள்ள அந்த மாவு படிமத்தை நீங்க கழுவிடணும். ஆஃப்டர் செக்ஷுவல் ஆக்டிவிட்டிஸ் யூரின் பாஸ் பண்ணிட்டு உங்களுடைய ஆணுறுப்பை கழுவிக்கிறது நல்லது. காண்டம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா காண்டம் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் ஆணுறுப்பை கிளீன் பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லது. அதிகமான காரம், புளிப்பு, மசாலா, எண்ணெய் பொருட்களை தவிர்க்கிறது நல்லது. உணவுல நிறைய காய்கறிகள், கீரைகள், பழங்கள் வந்து சேர்த்துக்கிறோம். கேஸ் ட்ரிங்க்ஸ், அதாவது சோடா, கோக்கு, பெப்சி, இந்த மாதிரி கேஸ் அதிகம் உள்ள ட்ரிங்க்ஸை நீங்க அவாய்ட் பண்றது நல்லது. இப்போ உங்களுக்கு விந்து வெளியேற்றத்தின் போதோ அல்லது சுய இன்பத்தின் போதோ உங்களுக்கு துர்நாற்றத்தோட விந்து வெளியேறுது அப்படின்னா அதுக்கு பல காரணம் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? நீங்க ஒரு டாக்டரை நேர்ல கன்சல்ட் பண்ணி என்ன காரணத்தினால விந்து வெளியேற்றத்தின் போது எனக்கு துர்நாற்றம் வருதுன்றத சரியா ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு நீங்க ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இந்த பிரச்சனையில இருந்து வெளிவரலாம். உங்களுக்கு பிறப்புறுப்புலையோ அல்லது விந்து வெளியேற்றத்தின் போதோ அல்லது சிறுநீர் கழிக்கும் பொழுதோ ரொம்ப துர்நாற்றமோ வலியோ எரிச்சலோ சீழோ அல்லது கெட்ட திரவமோ வருது அப்படின்னா அது பல வகையான நோய்களின் ஒரு அறிகுறியா கூட இருக்கலாம். ஸோ நீங்க தயங்காம ஒரு டாக்டரை நேர்ல கன்சல்ட் பண்ணி ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது. இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு சிம்டமேட்டிக் அண்ட் கான்ஸ்டிடியூஷனல் ஹோமியோபதிக் மெடிசன்ஸ், நோயின் அறிகுறிகளுக்கு தகுந்த ஹோமியோபதி மருந்துகள் நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ நீங்க தயங்காம டாக்டரை கன்சல்ட் பண்ணி சரியான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா விந்து வெளியேறினதுக்கு அப்புறம் ஏற்படக்கூடிய இந்த துர்நாற்றம் பிரச்சனையில இருந்து அழகா வெளிவந்து நீங்க சந்தோஷமா வாழலாம். நன்றி, வணக்கம்.